அந்த துறையில போயிருக்க மாட்டேன். அதனால தான் இன்னைக்குமே வந்து நான் சாருக்கு எப்பயுமே அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நன்றி கடன்கிறத விட நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு சொன்னா அது சார் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம். நானும் வந்து அந்த அளவுக்கு வசதிகள்லாம் இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற போது எங்களுக்கு டிராமாக்கு டீச்சர்ஸ் வந்து பெருசா ஜப்னாலேருந்து வருவாங்க, அப்புறம் ஒரு 6 மாசத்துல போயிடுவாங்க. அந்த டைம்ல தான் சார் வீட்டில் தான் அவங்கள வச்சிருந்து எந்த விதமான காசும் அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. ஏன்னா தொண்டராசிரியர்கள் அவங்க, அவங்களுக்கு ஸ்கூலால காசும் கொடுத்து தன் சொந்த காசு சாப்பாடுலாம் கொடுத்து, ஏன்னா டிராமா எடுத்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 12 பேர் அந்த ஏலவல் செய்கிற போது இருக்கு. அப்போ அந்த மாதிரி சார்ட்டு கையில் காசு போட்டு அவங்க எல்லாம் டீச்சர்ஸை வச்சிருந்தாரு. வீட்டில் வச்சு எங்களுக்கு வந்து பாடம் நடத்தினாரு. ஜப்னால இருந்து செமினார் செய்ய கூட்டிட்டு வருவார். செமினாருக்கு செய்ய காசு கொடுத்த காசு இல்லாட்டி சார் கையில எனக்கெல்லாம் காசு கொடுத்துருக்காரு, செமினாருக்கு இந்த காசு நீங்க கொடுத்த மாதிரி இருக்கட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி தான் அந்த துறையில நான் வந்து வளர்ந்தது. அதனால தான் சார் என்ன சொன்னாலும் வந்து நான் அந்த நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு இதை வந்து, அதுவே சார் ஏதாவது எதுவுமே பிள்ளை செஞ்சிருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் காவல்துறையெல்லாம் வந்திருக்கு சார் பற்றிய விமர்சனங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நான் வளர்றதுக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க, பார்க்குற ஒரு பார்வை. என்னுடைய பார்வையில் வந்து அவர் அந்த கலைத்துறை